Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சார் சார் என்னையா எல்லாரும் இன்னைக்கும் ஸ்கூல் பிரேயர்ல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? இனிமே இதெல்லாம் டெய்லி மிஸ்டர் பண்ணுமா? விக்ரம், ஒரு மேல் அதிகாரியை பார்த்தா சல்யூட் பண்ணணுங்கிற பேசிக் எத்திக்ஸ் உனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? மேலதிகாரியா? அப்படி யாரியா மேலதிகாரி நம்ம ஸ்டேஷன்ல? எங்க மேலதிகாரினா மேல இருப்பாங்களா இல்ல கீழையா? என்ன அம்சா உங்க பாக்கெட்ல ஏதாவது மேலதிகாரி இருக்காங்க? ஐ சே ஸ்டாப் இட். ஐயோ யாவா விக்ரம், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் விட மேல் அதிகாரின்னு உனக்கு தெரியாது? மேலதிகாரிங்கன்னா நேர்மையான வழியில முறைப்படி இந்த பதவிக்கு வந்திருந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். ஆனா அந்த மரியாதை உனக்கு சான்ஸே இல்ல. திமிரு கூடவே பிறந்ததுல அதான் முடிவு கட்டுறேன். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? சுபாஷ் சார். மேலதிகாரி கேக்குறாருல, பதில் சொல்லு. சார், வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் போகிற ஹோட்டல் செக்கிங்க்கு தான் நானும் விக்ரம் சாரும் போயிட்டு வந்தோம். அது ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? வழக்கமா இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் பண்ற விஷயம். தேவையில்லாம அதை பத்தி ஏசி கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஓஹோ, தனியா விசிட் பண்ணாதானே ஏதாச்சும் ரகசியமா பேசி டீல முடிச்சுக்கலாம். அப்பதானே மத்தவங்க நீ நேர்மையானவன சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நீ ஒவ்வொரு ஹோட்டல் முதலாளிகிட்டயும் தனியா பணத்தை வாங்கி செட்டில் ஆவ. அதானே உன் பிளானு? இந்த டீல் பேசுறது, மாமூல் வாங்குறது, இதெல்லாம் உன் வேலை. இது ஊருக்கே தெரியும். இத பேரு என் நேர்மையை சந்தேகப்படுறதுக்கு ஒரு யோகியதை வேணும். அது உன்கிட்ட இல்ல. சரியா? என் விஷயத்துல இருந்து ஒதுங்கியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அதான் நேர்மையானவர் சொல்லிட்டார்ல, போங்க போய் வேலையை பாருங்க, நிக்காதீங்க. சொல்லுமாயா, எப்படி இருக்க? என்ன ஏசி சார், டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் போனே காணும். நீதான் பெரிய கொம்பை யானை அடக்கிற வேலையை கொடுத்திருக்கிய. அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்ல, அதான் அடக்கிக்கிட்டு இருக்க. யாரு, விக்ரமா? ஆமா மாயா, அவனை தூக்கி ஒரு பெரிய பள்ளத்துல போட்டு வெளியே வர முடியாதபடி மூடலான்னு பாக்குறேன். அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறான் மாயா. அதுதான் விக்ரம். அதனால நான் பின் வாங்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவன் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா குலைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மாட்டினா போதும், அவன் அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். விக்ரமும் அவன் பொண்டாட்டி இனியாவும் சந்தோஷமா இருக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க உடனே இங்க விருகம்பாக்கம் காளியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. நான் அதை பத்தி கொஞ்சம் பேசணும். தாராளமா வரேன். வெளியே ஒரு சின்ன கலெக்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வரேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, சீக்கிரமா வந்துருங்க. பாய். பாய். சுபாஷ், எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷனை பாத்துக்கப்பா. சொல்லுங்க சதீஷ். சார், மாயாவை ஃபாலோ பண்ண சொன்னீங்களா சார்? ஃபாலோ பண்ண சார். அவங்க இங்க விருகம்பாக்கத்துல இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்துல முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க சார். எந்த இடம்? சார், விருகம்பாக்கம் காளியம்மன் கோயில் சார். சரி, நீங்க அங்கேயே இருங்க.
நான் வரேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சுபாஷ், ஹம்சா, சார் வேட்டைக்கு கிளம்புறோம். ஆயுதங்களோட வாங்க. ஓகே சார். வந்துட்டேன். கிளம்புங்க. ஓகே சார். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.